இவ்வளவு நாள் நாங்க தான் பெரிய பருப்புன்னு இருந்தோம். இப்ப நீங்க டீப் சீக்கை இறக்கி விட்டு எங்களை முடிச்சு விட்டீங்க போங்க. எங்களுக்கு சோகத்துல ஜோரமே வந்துடும் போல இருக்கு. டீப் சீக்னா என்ன? சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே என்ன நடக்குது? உண்மையாவே அமெரிக்காவுக்கு ஜோரம் வருமானு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். சீனா களம் இருக்க டீப் சீக் ஏஐ இப்ப பட்டி தொட்டி எல்லாம் பேசும் பொருளா மாறி இருக்கு. ரிலீஸ் ஆன முதல் நாளே பையன் டாப்புக்கு போயிட்டா. அதிக மக்கள் தொகை டவுன்லோட் செய்யப்பட்ட ஆப்ல இதுவும் ஒண்ணு. சீனாவோட டீப் சீக் நிறுவனம் தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற ஹாங்சோவில் 2023 வருஷம் அதிகாரப்பூர்வமா அவங்க நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு ஓபன் சோர்ஸ் டீப் சீக் V3 மாடலால இயக்கப்படுது. லியாங் வென்ஃபெங் என்பவரால் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. இப்ப இவர் தான் டீப் சீக் நிறுவனத்தோட CEO. இவருக்கு வயசு 40 ஆகுது. தகவல் மற்றும் எலக்ட்ரானிக் பொறியியல் பட்டதாரியான இவர் NVIDIA A100 சிப்புகள் மூலம் இந்த பெரிய செயற்கை தொழில்நுட்ப சாம்ராஜ்யத்தை உருவாக்கியதாக கூறப்படுது. இந்த மாதிரி சிப்புகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசு. அமெரிக்கா உருவாக்கிய ChatGPTயும் சரி, சீனா உருவாக்கிய DeepSeek R1 மாடலும் சரி, ரெண்டுமே LLM எனப்படும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மூலமா தான் வேலை செய்யுது. இது நம்ம கேட்கிற கேள்விக்கு மரமண்ட மாதிரி இல்லாம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லும். ஊறுகாய் எப்படி போடுறது, மீன் குழம்பு எப்படி வைக்கிறது, பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறது, இப்படி எது கேட்டாலும் கரெக்டா சொல்லும். இது மட்டும் இல்லாம கட்டுரை எப்படி எழுதுறது, கோடிங் எப்படி எழுதுறது அப்படிங்கறது எல்லாமே அதுவே ரெடி பண்ணி நமக்கு கொடுக்கும். செல்ல பிள்ளையாக இருந்த AI சிப் தயாரிக்கும் NVIDIAவின் பங்குகள் கடந்த திங்கட்கிழமை சந்தை கதவை மூடும்போது 17% குறைஞ்சி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது $600 பில்லியன் மதிப்பிலான இழப்பை சதித்துள்ளது NVIDIA. அமெரிக்கா பங்கு சந்தை வரலாற்றிலே இது ஒரு மோசமான சரிவா பாக்குறாங்க. ChatGPT உருவாக்கிய OpenAI நிறுவனம் பணத்தை குட்டி தொழில்நுட்பத்தை உருவாக்கி வந்துச்சு. போன வருஷம் மட்டும் $5 பில்லியன் அந்த நிறுவனம் செலவு செஞ்சிருக்காங்க. ஆனா சீனா குட்டி இறக்கிய டீப்சீக் ஆப்ப வெறும் $5.6 மில்லியன் செலவுல உருவாக்கியதா சொல்லப்படுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சிப்ஸ் வாங்குற காசுக்கு சிப்பு வாங்கிட்டான் இந்த சைனா குட்டி. NVIDIA A100 சிப் நிறைய வாங்குறத பார்த்து எங்கடா சீனா குட்டி போட்டியா வந்துருவான்னு நினைச்சு சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா தடை போட்டுட்டாங்க. ChatGPT நாம் இயக்கும் போது 10 லட்சம் இன்புட் டோக்கன்களுக்கு சுமார் $15 செலவாகும்னு சொல்றாங்க. அதே நேரம் டீப் சீக் மாடல 10 லட்சம் இன்புட் டோக்கன்களுக்கு வெறும் $0.55 மட்டும்தான் செலவாகும்னு சொல்றாங்க. ChatGPT காட்டிலும் சுமார் 27 மடங்கு குறைந்த செலவில் டீப் சீக் மாடல் இயங்குதுன்னு சொல்லப்படுது. ChatGPT மற்றும் டீப் சீக் என 2 ஆப்புமே இலவசமா கிடைக்கும். ஆனா ChatGPTல நாம் பழைய வெர்ஷன் மட்டும்தான் இலவசமா பயன்படுத்த முடியும். புதிய வெர்ஷன்களை பயன்படுத்த அதற்கு தனியா பணம் கட்டணும். டீப் சீக் மாடலை பொறுத்தவரை இப்ப எல்லாமே இலவசமா கிடைக்கும். சீனா டீப் சீக் AI டவுன்லோட் செய்ய ஆப்பிள் ஆப்பை பயன்படுத்தலாம். ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றவங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் செஞ்சு பயன்படுத்தலாம். அது இல்லாம அவங்க அபிஷியல் வெப்சைட்லயும் போய் இலவசமா டவுன்லோட் செஞ்சு நீங்க பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கூட்டாளிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ChatGPT உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல டீப் சீக் பிடிச்சிருந்தா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுல உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்குமோ அதை பயன்படுத்துங்க. பாய்.